கேரளா வீடு மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இப்படி யாழ்ப்பாணத்தில் ஒரு கேரளா ஸ்டைலில் இப்படி ஒரு வீடு ஒன்று காட்டியிருக்கிறீங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த வீடு இருக்குது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். வுடன் ஃபினிஷ் கொடுத்துருக்குறோம். மேலே ஷாண்ட்லியர்ஸ், இதில் ஸ்பாட் லைட்டுகள், ஸ்ட்ரிப் லைட்டுன்னு சொல்லி கணக்கு இருக்குது. கேட்குற மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். அவையில் என்ன விருப்பப்படணுமோ அதை கண்டிப்பாக ஹோல்டே நல்ல மாடர்னாக இருக்குது. ஃபுல் மாடுலர் கிச்சன், இதில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இதில் கொடுத்துருக்குறோம். சகலர் ரெஸ்ட் ரூம் இதுண்ட கலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வீட்டு இது வந்து கொமட் அண்ட் வாஷ் பேசின் மட்டும் கொடுத்துருக்குற ஒரு யூனிட். ஷவர் ஏரியா செப்பரேட்டாக இங்கால கொடுத்துருக்கோம். ஒன்லி ஷவர் ஏரியா. ஸோ ரெண்டும் செப்பரேட் பண்ணியிருக்கு வீட்டில். இந்த வீட்டுக்கு வர முழு தண்ணியும் நாங்கள் ஆர்ஓ ஃபில்டர் பிளான் ஒன்று போட்டிருக்கோம் மேலே. முதலாவதாக நீங்கள் வாழ்ந்த வீட்டு இந்த ஞாபகம் உங்களுக்கு வருதா? அதெல்லாம் முந்தைய ஒரு 35,000 வீடு கட்டலாம். 35,000 வீடே கட்டி படிச்சிடலாம். அங்கே அண்ணன் 5 வீடு கட்டலாம். இப்போ வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து எல்லா இடம் நிலவுது. இந்த போர் சுச்சுவேஷனில் வந்து எல்லாத்துக்குமே எரிபொருள் விலை கூட்டிட்டு, இந்த சீமெந்த விலை கூட்டிட்டு, அப்போ இனி வந்து வீடு கட்ட போகிறாக்கள் இப்போ பல வருஷம் வீடு கட்டுறதுக்கு பல வருஷம் ஒரு கனவாக இருக்குது. இனி கட்ட போகிறாக்கள் வந்து இந்த எத்தனை மடங்கு வந்து விலை கூடும், இனி கட்டலாமா என்ற ஒரு சந்தேகத்துக்கு ஒரு பதில் உண்டு. இல்லை வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இருக்கிறோம். புது வருடம் வரப்போது அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை தொடங்குகிறோம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து எல்லாமே ஒரு பதட்டமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. பல வருடங்களாக வந்து பல பேர் வீடு கட்டுறதுக்காண்டி பிளான் போட்டு கொண்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு, உலக யுத்தம் வந்துட்டு, இந்த நேரம் கட்டலாமா, இந்த நேரம் கட்டுறதால சாமான் பொருட்கள் எல்லாம் விலை கூடிடும், அதனால் வீடு கட்டுற இதெல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆயிரும், அப்படி எல்லாமே வந்து யோசிச்சு கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய வினாக்கான ஒரு விடையை வந்து இன்றைக்கு நாங்கள் தரப்போகிறோம். இப்போ நாங்கள் பின்னால் பார்த்தாலே தெரியுது, யாழ்ப்பாணத்தில் கேரளா வீடு மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஆகலும் ஆடம்பரம் என்று இல்லாமல் ஒரு நடுத்தர குடும்பம் கட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டை தான் வந்துருக்கிறோம். ஃபுல்லாகவே கட்டி குடிபூரலுக்கு தயாராக இருக்கிற வீடு. இப்போ நானும் வந்த உடனே பார்த்தேன்னா இது மாடி வீடு மாதிரி இருக்குது, மாடியாக இருக்குது மாடி யோசனை அப்படி ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு கிச்சன், ஒரு ஹால், அதோட 2-3 ரூம் ஓட சேர்த்து ஒரு மாடர்ன் ஹவுஸாக வந்து கட்டியிருக்கிறோம். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உள்ள அடக்கி இருக்குன்ட்டு பார்ப்போம். எங்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த வீட்டில் வந்த உடனே முதலாவதாக எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த மேலே அந்த கூரை அமைப்புகள் கூடுதலாக இங்கே வந்து இந்த சீட்டுகள்லாம் போடுவீங்கன்னா, ஆனால் இந்த வீட்டை வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் ஓடுகள் மாதிரி அமைப்புகளில் நல்ல வடிவாக तदुपरि कथयतुको सरे सरे तोरा पडको तदुपरि कथयतुको चिवरिकी एवरनको सरे तोरा पडको तदुपरि कथयतुको सरे सरे तोरा पडको तदुपरि कथयतुको चिवरिकी एवरनको சரி. இந்த வீட்டை ஃபுல்லாக வந்து முடிச்சிக்கணும். பீகான் இன்ஜினியர்ஸ் அவன் நிர்வாக இயக்குனர் இருக்கணும். இப்படி யாழ்ப்பாணத்தில் ஒரு கேரளா ஸ்டைலில் இப்படி ஒரு வீடு ஒன்று காட்டியிருக்கிறீங்க. இதில் வந்து மொத்தம் 4 ரூம் இருக்குது. லிவிங் ஹால், டைனிங். இது ஒரு மீடியம் சைஸான ஒரு ஃபேமிலி ஹவுஸ். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்டோட இந்த வீடு இருக்குது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த முன்னுக்கு இந்த ஃப்ரண்ட் டோரை பார்த்தீங்களாண்டா, இது ஃபுல்லாக டீக் ஒர்க்கில் செய்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா கதவியானாலும் டீக்கெலாம் செய்திருக்கு ஃபுல்லாக. இது வந்து ஒரு வெளியில் இதான் அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா.
இதை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு சீட்டிங் ஏரியா ஒன்று ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் உங்களுக்கு முன்னுக்கு. மேலே வந்து நாங்கள் டீக் வுடன் ஃபினிஷ் கொடுத்துருக்குறோம். மேலே ஃபுல்லாக வுடன் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கோம். ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு நடுத்தர குடும்பம் வாழக்கூடிய ஒரு மாடர்ன் ஹவுஸாக வந்து இதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வாங்க. சரி, உள்ளுக்கு வந்த உடனே வந்து இந்த லைட்னிங்கே அந்த பிரைட்டாக காட்டு உள்ளுக்குள்ள இருக்குது இன்டீரியரில். இது வந்து என்னென்றால் நாங்கள் மேலே வந்து பால்கெட் சீலிங் செய்திருக்கிறோம். இதில் வந்து ஷாண்ட்லியர்ஸ், இதில் ஸ்பாட் லைட்டுகள், ஸ்ட்ரிப் லைட்டுன்னு சொல்லி கணக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து மேலே நான் ஜிப்சம் போர்ட்டில் செய்யலை. மேலே இது ஓட்டுக்கூரை கலிக்கட்டைல் ரூஃப்ன்றதால் இது வந்து நாங்கள் ஜிப்சத்தில் செய்கிறதில்லை. இது ஒரு ஃபைபர் போர்டு ஒன்று செய்திருக்கோம். இந்த தண்ணி பட்டால் பழதாகும் போர்டு. மற்றது அப்படியே வந்தீங்கண்டா இந்த இதெல்லாமே வந்து அவை கஸ்டமர் கேட்குற மாதிரியே நீங்கள் சஜஷன் அவை கேட்குற மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். அவையில் என்ன விருப்பப்படணுமோ அதை கண்டிப்பாக. எஸ் எஸ். அதாவது இந்த ஹோலையும் பார்த்தீங்கன்னா ஹோலே நல்ல மாடர்னாக இருக்குது. இந்த இதெல்லாம் மரத்தால் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் வந்து நாங்கள் இல்லை பேவின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் அவை இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் இது. மற்ற எங்கால இது டிவி செட்டப், மற்ற அதில் உங்களுக்கு ஏதாவது அதில் வச்சு ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய இடம் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து லிவிங் ஸ்பேஸ். இது மெயின்லி இது வந்து ஃபேன், இது வந்து லைட் அண்ட் ஃபேன் சேர்ந்த ஒரு செட்டப். மற்றது வந்து இவ்வளவு ஸ்பேஸுமே வந்து லிவிங் ஸ்பேஸ் தான். இங்கே வந்தீங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன் இங்கே இருக்குது. வாங்க. இது வந்து டைனிங் டேபிள் வைக்கக்கூடிய இடம். இங்கே வந்து இது வந்து ஃபுல் மாடுலர் கிச்சன். இதில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இதில் கொடுத்துருக்குறோம். சகலம் ஃபுல்லாக வந்து இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான கோனர் கேபினில் இருந்து மற்றது வந்து ஃபோக் ட்ரே, பின், ஓகே இன்க்ளாசிவாக பின் இருக்குது. மற்றது இதில் வந்து எங்களுக்கு ஸ்பைஸ் ரைக் கொடுத்துருக்கோம். சரி, மேலே வந்து கிரனைட் கல் என்ன? மேலே வந்து கிரனைட் தான். இந்த கலர்கள் எல்லாமே வந்து சூஸ் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் நீங்கள் இல்லை கிரனைட் இல்லாமல் வேறு குவாட்ஸில் செய்ய வேண்டாலும் செய்யலாம். குவாட்ஸ் ஸ்டோன்லேயும் செய்து கொடுக்கும். இதில் இங்கே வந்தீங்களா இருந்தால் உங்களோட இந்த லிவிங் ஸ்பேஸில் இருந்து டைனிங் கிச்சன் இதால் இன்னொரு ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம் அவுட்டோர். ஸோ இதில் வந்தீங்கன்னா இதிலே நாங்கள் எல்லாமே மேலே வுடன் ஃபினிஷ் தான் சீலிங் கொடுத்துருக்குறோம். இது எக்ஸ்போஸ் ப்ரூஃப், ராஃப்டர் கீழே இருக்குது. மற்றது இதுக்கு பக்கத்துலேயே இது ஸ்டோர் ரூம் மாதிரி வருமா? இல்லை இது வந்து ஒரு கெஸ்ட் ரூம் உண்டு. இது கெஸ்ட் ரூம். கெஸ்ட் யாரும் வீடு வெளியே வரணும் வந்து அவையில் கண்டு தனியாக இது கெஸ்ட் ரூம். இதுண்ட கலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வீட்டுண்ட கலரை விட நல்ல கூலான ஒரு பச்சை கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். லைட்னிங் போட்டிருக்கு. இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மினிமம் சைஸோட ரெக்கமெண்டோட வர ரூமோட சைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபேன், 4 லைட், அதில் ஒரு வால் பிரேக்கெட் லைட், இதில் உங்களுக்கு தேவையான ப்ளக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஏர் கண்டிஷனுக்குரிய ப்ளக் கொடுத்துருக்கு. மற்றது இதில் வார்ட்ரோப் வைக்க வேண்டிய இடம் இது. மற்றது இது ஒரு ஸ்டாண்டர்ட் மினிமம் சைஸ் ரெக்கமெண்டோட வர ஒரு பெட்ரூம். மற்றது இங்கே இருக்கிற ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக வெளிச்சம் உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரி விட்டுருக்கணும். அதாவது இது வந்து அடுத்த ரூம். கூடுதலாக பூஜை அறை வந்து என்ன சொல்கிறது, இப்படியான ஒரு சின்ன இதெல்லாம் இப்போ மாடர்னாக பாவிக்கணும். மிச்ச அறைகளை நாங்கள் இதில் பாவிச்சு கொள்ளலாம்ன்றாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொமாட் அண்ட் வாஷ் பேசின் மட்டும் கொடுத்துருக்குற ஒரு யூனிட். ஷவர் ஏரியா செப்பரேட்டாக இங்கேயால் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒன்லி ஷவர் ஏரியா. ஸோ ரெண்டும் செப்பரேட் பண்ணியிருக்கு வீட்டில். அது கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அது இது வந்து வாஷிங் மிஷின் வைக்க வேண்டிய இடம். இந்த இடம் இதுக்கு வந்து அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கு. இதில் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கு. வாஷ்ரூம் பிரிம்பாகும், கொமாட்ஸ் பிரிம்பாகும். இப்போ நீங்கள் உங்களோட வீடு என்ன மாதிரி வரணும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன். ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி ஸ்பெஷலாக பார்க்க போனீங்களா, இந்த வீட்டுக்கு வர முழு தண்ணியும் நாங்கள் ஆர்ஓ ஃபில்டர் பிளான் ஒன்று போட்டிருக்கோம் மேலே. ஸோ முழு தண்ணியும் ஆர்ஓக்குள்ளால் போய்த்தான், ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் ப்ராசஸுக்குள்ளால் போய்த்தான் வீட்டுக்குள்ளே வேறு ப்ரெஷர் பண்ணி வரும். கூடுதலாக வந்து இந்த வடமாகாணத்தில் அந்த சுண்ணாம்பு பிடிக்கிற பிரச்சனைகள் இருக்குது தானே, அதால் வந்து மார்பிள்ஸுகள், மற்றது டைல்ஸுகள், மற்றது இருக்கிற சில்வர் டப்புகள் எல்லாம் வந்து பலதாக போயிடும். அதுகளை நிவர்த்தி செய்கிறதுக்காண்டி இங்கே ஆர்ஓ சிஸ்டத்தில் வந்து இந்த ஃபுல் வீட்டுக்குமே வந்து தண்ணி வரும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. இது என்னென்னா இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஓவன் ஒன்று தான் வருது. ஓவன் அண்ட் குக்கர் டாப் ஒன்று வருது. அதுக்குரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம்.
அது எங்களுக்கு என்ன அது ஃபாரின்லேருந்து டெலிவரி ஆகலை ஆகினா அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் இது வந்து டெம்பரரியாக இல்லை அவன் இந்த வீட்டை இருந்து தற்செயலாக கொண்டு வச்சிருக்கு இப்போ யூஸ் பண்ணது அதுக்கு வந்து இதில் போடக்கூடிய அளவு விட்டுருக்கணும். விலைகள் வந்து மார்க்கெட்டில் சர்வதேச நிலைமைகள் காரணமாக மார்க்கெட்டில் பொருளின் விலைகள் மாறிக்கொண்டிருக்கு. விலை கொஞ்சம் கூடுது. ஆனால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட நிறுவனத்தால் அக்ரிமெண்ட் பண்ணி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ளே நாங்கள் போய் முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த ப்ரைஸில் நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதே போல் ஒரு 10-15% இது வரைக்கும் விலைகள் ஐட்டம் இருக்குது பொருள்களில். ஸோ அதில் புதுசாக வீடு கட்ட போகிறாக்கள் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுங்கோ. விலைகளில் வந்து மார்க்கெட் ப்ரைஸஸ் மாறி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து எல்லா இடம் நிலவுது. இந்த போர் சுச்சுவேஷனில் வந்து எல்லாத்துக்குமே எரிபொருள் விலை கூட்டிட்டு இந்த சீமேந்த விலை கூட்டிட்டு அப்போ இனி வந்து வீடு கட்ட போகிறாக்கள் இப்போ பல வருஷம் வீடு கட்டுறதுக்கு பல வருஷம் ஒரு கனவாக இருக்குது. இனி கட்ட போகிறாக்கள் வந்து இந்த எத்தனை மடங்கு வந்து விலை கூடுமே இனி கட்டலாமா என்ற ஒரு சந்தேகத்துக்கு ஒரு பதில் உண்டு. இல்லை நீங்கள் கட்டல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ பெருசாக விலைகள் வந்து ஒரு பொருளுடைய விலை ஒரு 10-15 தான் கூடியிருக்கு. பெருசாக வந்து அதுக்கு மேலே போக இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி போகணும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கட்டுறதுல பெரிய பிரச்சனை பெரிய அளவில் கொஞ்சம் கூடியிருக்கு. 10%-15% கூடியிருக்கு தான். ஆனால் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணினா அதுக்கப்புறம் ப்ரைஸ் மாத்திரம் இல்லை. ரைட். இப்போ அடுத்த கட்ட விஷயம் இதுதான். இப்போ இதுக்கு முதல் இப்போ வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு வீடு கட்டுறா 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படி என்று ஆகும். ஆக வந்து இப்போ அதுக்கு முதல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இதான் இவ்வளவு தான் நிதி செலவழியும் என்று சொல்லுவேன் தானே சொன்ன பிறகு இப்போ இந்த சிச்சுவேஷனில் விலைகள் கூட வந்து நீங்கள் அதை என்னென்று சமாளிக்கிறீங்க? இல்லை விலைகள் மாறுபடுமா? இல்லை மாறாது. என்ன நாங்கள் வந்து எங்கிட்ட ஒரு வீடு வந்து ஒரு 1 இயர் ப்ராஜெக்டுக்குள்ளே தான் வரும். ஒரு வீடு 2 ஸ்டோரி வீடுனாலும் 1 இயருக்குள்ளே வரும். ஸோ நாங்கள் வந்து 1 இயருக்குள்ளே வர ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து எங்களோட பொறுப்பு தான். நாங்கள் ஒன்று அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அதுக்கு பிறகு வர எங்களோட பொறுப்பு தான். அதுக்கு பிறகு வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் இருந்தால் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நாங்கள் முதல்ல கிளியராக கதைச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு தான் செய்வோம். அதில் பெருசாக பிரச்சனை வராது. மற்றது வந்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக லேண்டில் வீடு மட்டுமா இல்லாட்டி பழைய வீடுகள் சில பேருக்கு வந்து இந்த பரம்பரை குடும்ப வீடுகள் அதையே புனரமைச்சு அதே மாதிரியே திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்கள் இப்போ உங்களுக்கு ஹெரிட்டேஜ் ஹவுஸ் இருக்கலாம். உங்கள் அதோட வேல்யூ ப்ரிசர்வ் பண்ணணும்னா அதை வந்து நாங்கள் ஆர்கிடெக்சரல் கன்சல்டேஷனோட நாங்கள் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கிற உங்களோட வேல்யூவை ப்ரிசர்வ் பண்ணி நாங்கள் செய்து ரினோவேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படியும் செய்யலாம். அப்படியான சர்வீஸும் செய்கிறாங்க. அதே போல் நீங்கள் இங்கே வரணும் வண்டியில் வெளிநாட்டில் இருந்து கொண்டே சகல விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக கதைச்சு அங்கே இருந்து கொண்டே எங்கே ப்ராசஸ் ஆகுறதை நீங்கள் செய்யலாம். அப்போ வந்து ஓனர் வந்து வரவே தேவையில்லை, எந்த வித அனுமதிக்கும் வரவே தேவை. அவர் வந்து சில வேளையில் வந்து இங்கே ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு ஆளுக்கு கொடுத்து அங்கே இருந்துകൊண்டே இங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு தன்னை காணின்ற பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்தா அவருக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான அனுமதி பெறதுக்கு உரிமைகள் எல்லாம் அவருக்கு வந்துடும். ஸோ அப்படி கொடுத்துட்டு அவருக்குள்ளால நீங்கள் சிக்னேட்டரி வேலையை சைன் பண்ணுறது தேவையான வேலைகளை பார்த்து நீங்கள் உங்களோட வீட்டை கட்டிக்கொள்ளலாம். கட்டாயம் நீங்கள் வரணுமென்ற எந்த அவசியமும் இல்லை. இப்போ நார்மலாக வந்து இந்த யாழ்ப்பாண நகர பகுதிகளில் இருக்குது தானே, பகுதிகளில் வந்து எத்தனை மாடியில் வந்து வீடு கட்ட அப்படி லிமிட்டேஷன் அப்படி எல்லாமே இல்லை. அந்த இடத்தை பொறுத்து நீங்கள் அது வந்து அந்த லேண்டின் அமைவிடம் அதிൻ്റെ கன்ஸ்ட்ரெயின்ஸை பொறுத்து தான் வரும். அப்படி இவ்வளவுக்கு மேலே கட்டக்கூடாது அப்படி ஒரு அப்படி. இப்போ அதுக்கான வீடு கட்டுறதுக்கான சகல அனுமதியும் வந்து வேலையை எடுத்துருவினோம். நீங்கள் எந்த வித கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, உங்களுடைய காணி வந்து இப்படி இருக்குது, பராமரிக்கிறதுக்கு அப்படி யாருமே இல்லை, அப்படி இல்லாட்டி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன்னா கூட நீங்கள் வேலை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம் வந்து மேல் கேபின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். எல்லா இடமும் வந்து மேல் கேபின்ஸ் கொடுத்துருக்குறோம். எல்லாம் சாஃப்ட் க்ளோசிங். ஸோ இது ஹைட்ராலிக் ஹிஞ்சஸ் சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்குறோம். மற்றது HDHMR போர்டு. இது 25 இயர்ஸுக்கு இருக்குது இந்த போர்டு, பிரச்சனையும் பெறாது. மற்றது கீழே கேபின்ஸ் கீழேயும் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து இதெல்லாம் காட்டியிருக்கு. இதில் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்குறோம். எல்லாம் சாஃப்டாக தான் க்ளோஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. நாங்கள் ஒருக்கா வீட்டை உங்களுக்கு ஒருக்கா சுற்றி காட்டுறோம். மேலே ஃபுல்லாகவே ஓட்டில் போட்டுக்கணும். அதோட இதில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மழை தண்ணீர் வந்து விழக்கூடிய மாதிரி
இந்த சங்கிலி போட்டிருக்கேன். கணக்கு பேர் கேட்பீங்க வந்து ஏன் இது போட்டிருக்கேன், மழை தண்ணி வந்து ஸ்மூத்தாக வந்து விழுகிறக்காண்டி சுற்றி வர பீலியெல்லாம் போட்டிருக்கோம். அதோட இங்கே ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் மேல் சீலிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்தால் போட்டிங்கன்னா அதோட கொடுத்துருக்குற லைட்னிங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான ஒரு டிம்மான ஒளியில். ஆனால் இந்த நேரம் இப்போ வந்து இந்த விடிய நேரம் வந்து நல்ல அழகாக காணுது. அதாவது கூடுதலாக இந்த இதில் பாருங்கள் ஒரு நடுத்தரமான ஒரு வீடு இங்கே நாங்கள் கட்டேக்க வந்து அதை எவ்வளோத்துக்கு எவ்வளவு மொடர்னாக வடிவமைக்க முடியுமோ அந்த விதத்தில் வந்து வடிவமைச்சிக்கணும். உள்ளே வாங்க. உள்ளே வந்த உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோலில் வந்தால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்கிறாருக்கு. டிவி ஃபுல்லாக வந்து இந்த மரத்தின் ஃபினிஷ் வந்து கொடுத்துக்கணும். கிட்டத்தட்ட பெரிய டிவி வந்து இதிலே வச்சுக்கணும். அதுக்கு பிறகு தேவையான பொருட்கள் இங்கால பூவாசுகள் பாக்ஸுகள் வச்சு வந்து டெக்கரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இந்தியாவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது மூடில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இதுலேயும் வந்து டெக்கரேஷன் பொருட்கள் வச்ச உடனே நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து இந்த லைட்டுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதோட வந்த உடனே கேட்டினா இது வந்து ஃபேனோட சேர்ந்த ஒரு லைட் அமைப்புன்னு சொல்லியிருந்தவ. அதோட இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கூடுதலாக எங்களோட வீடுகள் எல்லாம் வந்து ஒரு 4க்கு 3 அந்த இதில் தான் ஜன்னல்கள் எல்லாமே இருக்கணும். இதில் மொடர்னாக கொடுத்துருக்கீங்கன்னா வெளியிலேருந்து கணக்க வெளிச்சம் வந்து உள்ள விடிய நேரங்களில் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாட்டி இதில் வந்து கேர்டின் போட்டு மறைச்சி கொள்ளலாம். மற்றது ஐயா இருக்கிற மாதிரி இதில் இருக்கலாம். நீங்கள் இந்த பழைய காலத்தில் குந்தன்னு சொல்லிவிடும், அந்த குந்து மாதிரி தான் இதில் மாடர்ன் இதில் வந்து வச்சிருக்கணும். இதில் இருந்து ஒரு காஃபி கொண்டு டீ கொண்டு வச்சு பின்னர் நேரம் வெளியில் பார்த்து கொண்டு கதவை திறந்துட்டு காற்று வேணலாம். என்ன எப்படி இருக்கு ஐயா வீடு? அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் பார்த்த காலத்தில் எப்படி எல்லாம் இருந்தது என்ன வீடுகள்? அதான் முதலாவதாக நீங்கள் வாழ்ந்த வீட்டு ஞாபகம் உங்களுக்கு வருதா? அதெல்லாம் முந்தைய ஒரு 35,000 வீடுகளில் 35,000 20,000க்கு வீடே கட்டி படிச்சிடலாம். அங்கே அண்ணன் 5 வீடு கட்டினேன். 5 வீடு கட்டினவர். ஆனால் அப்போ 35,000 பெரிய காசு. இப்போ எங்கே நிற்குதுட்டா? இப்போ சிமெண்ட் கூட காணாது. ஒரு டிப்பர் மண்பறிக்க கூட காணாது. என்னதான் விலைவாசிகள் கூடி எக்கச்சக்கம் போனாலுமே வந்து சொந்த ஊரில் தாய் வீட்டில் ஒரு வீடு இருக்கிற மாதிரி வேற வெளிநாட்டில் உறவுகள் இருந்தாலுமே வந்து எங்களோட அம்மா அப்பா வாழ்ந்த ஒரு ஏரியாவில் வீடு கட்டுற மாதிரி வராது. வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் வந்தாலும் அவையில் இருக்கேக்க அந்த உணர்வு கொண்டு வருமேன. வீடு வந்து நல்ல உயரமாக வந்து கொடுத்திக்கணும், வாகனம் பக்க வராமல் இருக்கிறாங்க. அதோட மேலே பார்த்தீங்கன்னா ஓட்டுண்ட ஃபினிஷிங் இருக்கிறபடியாக வந்து ஆகலம் ஹீட் வந்து உள்ளே இறங்காது. அதோட இதான் வந்து பூஜை அறை, சாமி அறைன்னு சொல்லுவோம். சாமி அறையிலையும் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தனியாக சாமி அறைன்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து சாமி கண்ட அறையை கொடுத்துக்கிட்டோம். இதில் ஐயா திறந்து காட்டிடுவாங்க. இப்போ குட்டியாக ஒரு ஸ்பேஸில் நல்ல அழகாக ஒரு பூஜை அறை கொண்டு செய்திருக்கிறோம். இந்த அளவு இவ்வளோ காணும். என்ன எங்கே இருந்தாலும் வீடே ஒரு கோயில் தான். அதில் 5 இருந்தால் காடு பெரிய இடமெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்தையும் வந்து பாவிச்சு கொள்ளலாம். ஆனால் புனிதமாக பாவிக்கணும், புனிதமாக பாவிக்கணும். ஒரு ரூமாக வந்து இதையும் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? இப்போ கட்டலில் வீடுகளில் இந்த சாமி எப்படி சின்னதாக கொண்டாடுறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி கட்டலாம் அதான் நல்ல வேணா அதை பாவிக்கலாம். மற்றபடி எங்களோட வீடுலாம் தனியாக அந்த அறையன்னா சாமி அறை, அது உள்ள சாமானெல்லாம் வச்சுட்டு பூட்டிட்டு வரும். அதை பாவிக்கவே மாட்டோம். இது நல்ல அழகாகவும் இருக்கும், நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். இது ஒரு அறை. மற்றது இந்த கதவுகளில் கொடுத்துருக்க இந்த டெக்கரேஷன் கட்டிங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல கடன் ஃபினிஷிங் ஒன்றில் வந்து இருக்குது. மற்றது எல்லா ரூமுக்கும் வந்து ஃபேன் போட்டிக்கணும். ஏசி தேவைண்டா ஏசி போட்டுக்கொள்ளலாம். கூடுதலாக ஓடு போட்டபடியாக வந்து ஏசி தேவையில்லை. அதோட இது வந்து அடுத்த ரூம் ஒரு அளவான ஒரு ரூம் உண்டு. இதுலேயும் வந்து ஃபேன் போட்டிருக்கணும். அதோட ஒரு கபோர்ட் வச்சுக்கணும். அந்த ஏசிக்கு வந்து ப்ளக் எல்லாம் போட்டிருக்கணும். அந்த எனக்கு இந்த ஜன்னல்லாம் பிடிச்சிருக்கு. நல்ல பெரிய ஜன்னல்ன்ற வழியாக வந்து பார்க்குறதுக்கு மாடர்னாக இருக்குது. அதோட நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. அதோட நல்ல நீட்டான ஹோல். அண்ட் இதில் சோஃபாக்கள் போட்டு இதெல்லாம் போட்ட உடனே எல்லாமே வந்து ஃபில் ஆயிடும். அதுக்கடுத்ததாக இதான் வந்து ஓப்பன் கிச்சன். இதில் ஒரு டைனிங் டேபிள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து தனியாக வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இதுக்கு இங்கால தளபாடங்கள் இனிமேல் வந்து போடலை. லைட்டுகள் எல்லாம் பாருங்கள் நல்ல டிம்மாக நல்ல அழகாக இருக்குது. அதோட கிச்சன் ஃபுல்லாக வந்து பேண்ட்ரி கபோர்ட் ஒர்க்குகள் செய்திருக்கணும். அதோட இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் வேற போதுன்னு சொல்லியிருந்தவ. அதோட மிச்ச சாமான்கள் இன்னும் போடையில் இருக்கிறத மட்டுமே காட்டி கொண்டுறோம். மேலே வந்து கிரினட் ஃபினிஷிங் வந்து போட்டிருக்கு. அதோட இன்னும் ஒரு விஷயம் இதில் சொன்னவன் வந்து இந்த
ஆனால் தண்ணியில் என்னடா விஷயம் யோசிப்பீங்க இல்லை வடமாகாணம் யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து எங்கட தண்ணி முக்கால்வாசி சுண்ணக்கல் இது படிஞ்சது கால்சியம் படிஞ்சது. ஆனால் இது வந்து ஃபுல்லாக இங்கே வர லைன் ஃபுல்லாக வந்து ஆரோ லைனில் வந்து போட்டு வைக்கணும். அதனால் வந்து இங்கே கால்சியம் படிக்காது, டைல்ஸ் பழுதாக போகாது, அப்படி எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. அதோட இதுலேயும் வந்து அந்த அடுப்பு கொண்டு வர போகிறன்றவர் அதை இன்னும் ஆர்டர் பண்ணி வரையில் ரெண்டு சொல்லியிருந்தவர். மேலையெல்லாம் ஃபுல்லாகவே கவர்ஸ் தான். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அவன் ஃபுல் இப்போ நீங்கள் வீடு என்ன மாதிரி வரணுமே எது எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா அவை சொல்லிக்கணும். இப்போ எல்லாமே வந்து முடிச்சுட்டு வந்திருப்போம். அண்ணே சொல்லியிருப்பார் விளக்கங்கள். மேலதிக தகவல் வேணுமென்னா வந்து கீழே கொடுக்குற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வெளியில் அந்த வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறோம். வெளியில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ரோலிங் கதவு போட்டு வைக்கணும். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.